சவுத் லெபனான்ல, தெற்கு லெபனான்ல நபேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் ஒரு நகரம்னு வைங்க. அந்த நகரம் இன்றைக்கு ஐரோப்பால பல நாடுகள் இருக்க, பல்வேறு நாடுகளை விட மிக பழமையான ஒரு நகரம், நாடுகளை விட. அப்போ அந்த அளவிற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஒரு பழமையான நகரத்தில் கார்பெட் குண்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுகள் போட்டீங்கன்னா அப்படியே விவரிச்சு கார்பெட் போல எல்லா இடங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு குண்டு. அந்த குண்டை போட்டு அந்த இடத்தை அழித்திருக்கிறார்கள். 1,00,000 வீரர்களை இந்த நாடு இப்ராஹிம் ட்ரௌரே ஈரானுக்கு அனுப்பியுள்ளார். 1,00,000 பேர் அனுப்பியிருக்காராம். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவரே நேரடியாக போயிருக்கிறார் ஈரானுக்கு. இனிமேல் இம்முறை ஈரானோடு சேர்ந்து போராடுவதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேலுடைய வழக்கமான முறையில் நாடுகள் பயன்படுத்துகின்ற அந்த ஆயுத போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டது. ஈரானை எதிர்த்து அந்த நடக்கிற போரில் தோற்றுவிட்டது. எனவே எப்படியாவது ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற வெறியிலே அந்த இஸ்ரேல் நாடு இருக்கிறது. எனவே அந்த நாடு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அணு ஆயுதத்தை கூட அது பிரயோகப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு, ஒரு வெறித்தனத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே மக்கள், நாடுகள் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஜான் மேர்ஷெமேர் என்கின்ற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் கொடுத்திருக்கிறார். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. வளைகுடாவில் போர் சம்பந்தமாக இன்றும் நேற்றும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து அடுத்த 20 நிமிடங்களில் நாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர், இத்தாலி எது நேட்டோவில் உள்ள ஒரு நாடு, நேட்டோ எது அமெரிக்காவினுடைய நட்பு நாடு. அந்த இத்தாலியினுடைய பிரதம மந்திரி மெலோனி, ஒரு அம்மையார், இஸ்ரேலினுடைய அந்த நாட்டில் உள்ள விசாக்கள் வைத்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அங்கே மீண்டும் இஸ்ரேலுக்கு அனுப்புவது என்று முடிவு எடுத்து விட்டார். இனிமேல் அவர்களுக்கு விசா கிடையாது. விசா இருந்தவங்கெல்லாம் நீங்க இஸ்ரேலுக்கு போகலாம், அந்த நாட்டோட எங்களுக்கு உறவுகள் அவசியம் இல்லை என்கின்ற அடிப்படையிலே அந்த அம்மையார் அப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கிறோம். அப்புறம் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சவுத் லெபனான்ல, தெற்கு லெபனான்ல நபேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் ஒரு நகரம்னு வைங்க. அந்த நகரம் இன்றைக்கு ஐரோப்பால பல நாடுகள் இருக்க, பல்வேறு நாடுகளை விட மிக பழமையான ஒரு நகரம், நாடுகளை விட. அப்போ அந்த அளவிற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஒரு பழமையான நகரத்தில் கார்பெட் குண்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுகள் போட்டீங்கன்னா அப்படியே விவரிச்சு கார்பெட் போல எல்லா இடங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு குண்டு. அந்த குண்டை போட்டு அந்த இடத்தை அழித்திருக்கிறார்கள். அங்குள்ள சிவிலியன்களை என்கின்ற செய்தி மனதை உறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அமெரிக்காவில் உள்ள ஜான் மேர்ஷெமேர் என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், ஒரு அரசியல் விஞ்ஞானி, அவர் சொல்றாரு, இஸ்ரேலுடைய வழக்கமான முறையில் நாடுகள் பயன்படுத்துகின்ற அந்த ஆயுத போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டது. ஈரானை எதிர்த்து அந்த நடக்கிற போர்ல தோற்றுவிட்டது. எனவே எப்படியாவது ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற வெறியிலே அந்த இஸ்ரேல் நாடு இருக்கிறது. எனவே அந்த நாடு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அணு ஆயுதத்தை கூட அது பிரயோகப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு, ஒரு வெறித்தனத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே மக்கள், நாடுகள் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஜான் மேர்ஷெமேர் என்கின்ற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு செய்தி. அதற்கடுத்தால இன்னொரு ஒரு சின்ன தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவில இருந்து சாட்டான் 2 RS-28 சர்மத்ங்கிற அணு ஆயுத அந்த ஹெட் வைக்கக்கூடிய
அந்த ராக்கெட்டுகளை ஈரானுக்கு மாற்றியிருக்கிறாங்க. ரஷ்யாவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளுக்கு அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புலனாய்வு துறைகள், அதாவது உளவுத்துறையெல்லாம் தெரிவிச்சிருக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு. இது இதுக்கு முன்னால நடந்துராத ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்கப்படுது. இந்த ஏவுகணைகள் வந்து எம்ஐஆர்வி மற்றும் 16,000 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட இந்த ஆயுதம் எந்த பாதுகாப்பு அமைப்பிற்கும் எட்டாதது அப்படின்னு சொன்னா, இதை எதாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஈரான்ல இருந்து ஏவப்பட்டால் 5 அல்லது 7 நிமிடங்களில் முழுமையாக இஸ்ரேலை அழிக்க முடியும். அதே போல அமெரிக்காவை தெற்கு திசையிலும் அதனுடைய முக்கியமான எல்லா நிலைகளையும் அழிக்கக்கூடிய திறன் இதற்கு உண்டு. இஸ்ரேல் சாம்சன் டாக்டரின் ஒன்று வச்சிருக்கிறாங்க. சாம்சன் டாக்டரின்னு சொன்னா, நான் அழிந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், அதற்கான குண்டுகளை அழிவு தரக்கூடிய குண்டுகளை போட வேண்டும் என்பதுதான் சாம்சன் டாக்டரின். அந்த டாக்டரினை ஏவுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஈரான் மீது அவர்கள் குண்டுகளை மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த அணுகுண்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதை போடுவதற்கான முயற்சி செய்தாலும் அதில் வந்து அது வருவதற்கு முன்னே அதை செயலிழக்கக்கூடிய வகையிலே இன்று இந்த ராக்கெட்டுகள் எல்லாம் என்று இருக்கக்கூடியதை இன்று ஈரான் பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாம நேரடி மோதல் அணு போருக்கு வழிவகுக்கும். சைனா என்ன சொல்லியிருக்கு? அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் இஸ்ரேல் வந்து ஒரு நாடு என்ற நிலையிலிருந்தே அழிக்கப்படும் என்பதையும் சீனா சொல்லியிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் புட்டினுடைய முடிவு, இது ஏன் இப்படி முடிவெடுத்திருக்காருன்னா, உக்ரைன் போர்ல இந்த நேட்டோ நாடுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு புட்டினை தனிமைப்படுத்தினது, நேட்டோவின் நடவடிக்கைகள், மேற்கு நாடுகளினுடைய மீதான நம்பிக்கை அவருக்கு புட்டினுக்கு இழந்து போச்சு. அப்படிங்கும் பொழுது ரைட்டு, அணு ஆயுத தடை ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிறாங்க, இன்னும் அதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்தாது. இவ்வளவு தூரம் இந்த நேட்டோ நாடுகள்லாம் வந்து அமெரிக்காலாம் நம்மளை தனிமைப்படுத்தும் போது இந்த அணு ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அந்த நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டிம்பாங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு ஈரானுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி தலைமையில பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, மத்தியஸ்தம் பண்ணுவதற்காக பாகிஸ்தானுக்கு இன்றைக்கு அந்த தலைவர்கள்லாம் சென்றிருக்கிறார்கள். அவரது தலைமையில இன்னும் ஒரு 4 பேர் ஒரு குழு போயிருக்கு. அமெரிக்கால இருந்தும் ஒரு குழு வந்திருக்கு. அங்க பாகிஸ்தான்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இங்க ஒரு ரூம்ல, இங்க ஒரு ரூம்ல, பக்கத்து ரூம்ல தான் வந்து ஈரானுடைய அந்த தலைவர்களும் சரி, அமெரிக்காவினுடைய தலைவர்களும் சரி, பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க. நேரடியான பேச்சுவார்த்தை கிடையாது. இவங்க இருந்துட்டு வந்து ஃபோன் மூலமாகவோ அல்லது வந்து இவங்க கடிதங்களை இங்கே கொடுத்துட்டு ஃபேக்ஸ் மூலமாகவோ இங்கேருந்து பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் துணை கொண்டு அவங்க மீடியேட்டர் கொண்டு இங்கேருந்து இங்கேயும் போவாங்களுடைய நேரடியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து கைகுலுக்கியோ பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. அதுபோல ஈரான் ஒரு கடுமையான ஒரு விதியை கொடுத்திருக்கிறது. நாங்கள் இருவரும் சேர்ந்திருப்பது போல் படம் வரக்கூடாது, அப்படி இருக்கவும் மாட்டோம், அதனாலதான் தனித்தனி ரூம் என்பதை சொல்லி இருக்கிறது. நெத்தன்யாகு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெயின், யாரு நம்ம வந்து பிரதம மந்திரி அந்த பெட்ரோ இருக்காரு, அவரை தான் நேற்று ஐநா சபையில அவருக்கு வந்து மாற்றத்திற்கான உலகத்திற்கான ஒரு சாம்பியன்கிற ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க, பரிசை கொடுத்திருக்கிறாங்க. அவரு இஸ்ரேலினுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. டிக்ளேர்னா அறிவிச்சிருக்கிறாரு. ஏன், என்ன, எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஸ்பெயின் வந்து எங்களுக்கு இந்த இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக ஒரு மாதிரி தரக்குறைவான வகையில் பேசுகிறது. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் வந்து இஸ்ரேலினுடைய உறவுகளை எல்லாம், எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டது, வியாபாரத்தை முறித்து கொண்டது. அது மட்டும் இல்லாம சத்தம் காட்டாம இருக்க மாட்டேங்குது. அது வந்து நிறைய வந்து அமெரிக்காவினுடைய விமானங்கள் இங்க வரக்கூடாது, அது இதுன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு.
இதனால அது மட்டும் இல்லாம எங்களுடைய இராணுவ வீரர்களை, அவர்கள்தான் எங்களுக்கு மாபெரும் வீரர்கள், ஹீரோஸ், எங்களுடைய கதாநாயகர்கள், அவர்களை இழிவாக இந்த ஸ்பெயின் பேசுகிறது. எனவே அது மட்டுமில்ல, அதனால இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்குன்னா, ஸ்பானிஷுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் எல்லாம் வந்து அந்த கோஆர்டினேட்டர் சென்டர்ல இருந்து எல்லாத்தையும் விலக்கி விட்டது. அவங்களுடைய உறவுகள் கம்ப்ளீட்டா முறிஞ்சு போச்சு. அப்போ இஸ்ரேலை எதிர்த்து யாராவது ஒரு ஐரோப்பிய நாடு பேசினால், இப்படித்தான் பேச்சுவார்த்தை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு மனோநிலையிலே இஸ்ரேல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உலகம்தான் இனிமேல் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐரோப்பியில் உள்ள நாடுகள் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை அது முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு இவங்க வந்து ஈரான்லேருந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பாதுகாப்பு கருதி 3 விமானத்தில் ஈரானுடைய அந்த அதிகாரிகளும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து ஒரு விமானத்தில் போகிறாங்க. பக்கத்தில் 2 விமானங்கள், மொத்தம் 3 விமானங்கள், ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியான விமானங்கள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதில் ஒன்றில் பிரயாணம் செய்கிறார்கள். 2 சும்மா கூட வருது. அதாவது எந்த ஆபத்தும் ஏற்படுத்த விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களுக்கு பாதுகாப்பாக பாகிஸ்தானுடைய ஜெட் இராணுவ விமானங்களும் வந்து வருகின்றன என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ஈரானுடைய வான்படை கமாண்டர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. என்ன அறிவிப்புனா, இனிமேல் நாங்கள் ஏவுகின்ற ஏவுகணைகளில் முன்னால் வைக்கக்கூடிய குண்டுகள் 1 டன்னுக்கு குறைந்த வெயிட் உள்ள எடையுள்ள குண்டுகளை வைக்க மாட்டோம். குறைந்தபட்சம் 1 டன் தான் இருக்கும். அதுக்கு மேல 1.5 டன் 2 டன்னுங்கிற மாதிரி இருக்கலாமா அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் வலிமையாக பேரழிவு கொண்டு இஸ்ரேலை தாக்க போகிறோம், அல்லது இப்போதைக்கு இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறதுதான் இது முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கு பார்த்தீங்களா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுல யார் யார் கலந்துக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து 4 பேர் கலந்துக்கிடுறாங்க. அவங்க 4 பேருமே டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. அதுல டாக்டர் கலிபாஃப், ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர். அப்புறம் டாக்டர் அரக்சி, அவர் வந்து ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர். டாக்டர் அகமடியான், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில், பாதுகாப்பு குழுவினுடைய அவர் செயலாளர். இன்னொன்று டாக்டர் ஹெமட்டி, அவர் வந்து ஈரானுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர். அப்படிங்கிற 4 பேரும் மிகப்பெரிய படிப்பாளிகளாக அவர்கள் அங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. அமெரிக்காவிலேருந்து யார் போகிறாங்க தெரியுமா? அமெரிக்காவிலிருந்து ஜேடி வேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய முக்கியமான மந்திரி, இருக்கக்கூடிய செக்ரட்டரி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகம் எழுதுவதற்காக ஒரு ஆதராக முயற்சி செய்து அதில் தோற்று போனவர். ஒரு புத்தகம் கூட எழுதி விற்பனையாகாத ஒருத்தர் தான் அந்த ஜேடி வேன்ஸ். ஸ்டீவ் விக்டாஃப் அவருங்கிறவர் ட்ரம்ப்புடைய இந்த பணம் பண்ணக்கூடிய வியாபாரத்தில் அவர் இருக்கக்கூடியவர். அப்புறம் ஜெரட் குஷ்னர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, குஷ்னர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகமா. அவர் வந்து ட்ரம்ப்புடைய மருமக பிள்ளை. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, வியாபாரங்கள் பண்ணக்கூடியவங்க. அப்போ இவங்க ஏன்னா ட்ரம்ப்பே மிகப்பெரிய வணிகர் தான், வியாபாரி தான். இப்போ இவங்க யாருமே ஒரு நியூக்ளியர் சிக்கலான பேச்சுவார்த்தை குறித்து ஆழமாக பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த 4 பேரும் என்கின்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதுங்கிறது ஒரு தகவலுக்காக இதை சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை பார்க்குறோம். ஈரான் வந்து இந்த டிமனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய அவங்க கீழே வந்து ஆயுதங்களையோ அல்லது அணு உலைகளையோ இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுற இடம் டிமனோ. அந்த இடத்துல ஏற்கனவே 3 தடவை அந்த இடத்துல முதல் தடவை 2வது தடவை மேலே உள்ள கட்டடங்களை எல்லாம் வந்து ஈரான் தாக்கி அழிச்சிட்டு 3வது முறை
நேர ஆழமாக பெரிய குண்டை உள்ளுக்கு செலுத்தி அதை அழித்திருக்கிறது. அப்போ அங்கிருந்து இவன் உள்ளுக்கு அணு உலைகள் இருக்குதா இல்லையா, அதுல இருந்து வெளியே வந்து அதாவது அணுக்கதிர் இருக்குதா இல்லையான்னு வாயை துறக்கல. ஏன்னா அப்படி ஒரு இடம் இருக்கு, அணு உலை இருக்கிற இடங்கிறதே இஸ்ரேல் வெளியே ஒற்றுக்கொள்ளவில்லை. உலக சர்வதேச அணு சக்தி அமைப்பு சொல்லுது, எப்பா நீங்க வந்து அது கரெக்டா சொல்லுங்க, கதிரியக்கம் இல்லையான்ட்டு மக்களுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொன்னால் கூட இஸ்ரேல் வாயை திறக்கவில்லை. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டை போட்டிருக்கு, ஏவுகணையை வீசியிருக்கு ஈரான். அது என்ன ஏவுகணைனா அணுகுண்டு பொருத்தக்கூடிய ஏவுகணை, ஆனால் அணுகுண்டு வைக்கல. அப்போ அணு குண்டு இல்லாத அணு ஏவுகணையை அந்த இடத்துல வீசியிருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்படி இது வரைக்கும் முன்னால யாருமே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை செய்ததில்லை அப்படின்னு எதற்காக இந்த இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று யாருக்கும் புரியவில்லை. என்ன விஷயம், ஏற்கனவே 3 தடவை போட்டாச்சு, 4வது தடவை அந்த அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த பேர் வந்து அந்த ராக்கெட் பேர் வந்து ஷஹாப்-3 அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் வாயை திறக்கல இது போட்டது பற்றி. ஈரான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது, சுத்தி உள்ள மக்கள் என்ன விதமான காற்றை சுவாசிக்கிறார்கள், அணுக்கதிர் உள்ளுக்கிருந்து வரக்கூடிய, இவங்க அணுகுண்டு போட்டதுனால இல்ல, உள்ளுக்கிருந்து வரக்கூடிய அணுக்கதிர்களை சுவாசிக்கிறார்களா என்ன அப்படின்னு இஸ்ரேல் சொல்ல மாட்டேங்குது. ஜோர்டான் நாடு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போய் அணுக்கதிர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க மக்களுக்கு பொட்டாசியம் அயோடைடு மாத்திரைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அது அணுக்கதிர் வீச்சை வந்து நிறுத்தக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறத அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கதிர்வீச்சுகளை கண்டுபிடிக்கக்கூடிய CTBTO நிலையங்கள் உயர்ந்த கதிரியக்க அளவீடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன ஒரு செய்தி அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச அந்த சமூகம் இதை எவ்வாறு கையாள போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களால சொல்லலை. ஏன்னா இஸ்ரேல் வாயை திறக்க மாட்டாங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையில ஒரு அணு ஆயுத விநியோக வாகனத்திற்கு, விநியோக வாகனம்னா இந்த ராக்கெட்டிற்கு, அணு ஆயுதத்திற்கும் இடையிலான ஒரு கோடு, குண்டுக்கும் அணு ஆயுதத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய அந்த ராக்கெட்டுக்கும் இடையில உள்ள ஒரு கோடு வந்து முதல் முறையாக சோதிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இது மேல ஒரு அணுகுண்டை பொருத்தப்பட வேண்டியதான் வேலை அப்படிங்கிற அளவுல இது எல்லாருமே என்ன குழப்பம், இஸ்ரேல் வாயை திறக்கல, ஈரான் அதற்கு மேல ஒன்றும் சொல்லல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். பர்கினா ஃபாசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கு, பர்கினா ஃபாசோ. அந்த நாடை பற்றி சமீப காலமாக நீங்க வந்து பத்திரிகைகள்ல சமூக ஊடகங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய தலைவர் வந்து ஒரு சிவப்பு தொப்பி வச்சுட்டு மிலிட்டரி தொப்பி மாதிரி வச்சுட்டு இருப்பார் வந்து, இப்ராஹிம் ட்ரௌரே அப்படிங்கிறவர். அவர் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உள்ளவர். இங்கே இந்த நாட்டில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து எதுவும் இன்னுமே வந்து வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, 1,00,000 வீரர்களை இந்த நாடு அவர் இப்ராஹிம் ட்ரௌரே ஈரானுக்கு அனுப்பியுள்ளார். 1,00,000 பேரை அனுப்பியிருக்காராம். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவரே நேரடியா போயிருக்கிறார் ஈரானுக்கு. இனிமேல் இம்முறை ஈரானோடு சேர்ந்து போராடுவதாக அறிவித்துள்ளார். தனது நாட்டுல பஞ்சமும் வேலையில்லா திண்டாட்டமும் இருந்தபோது ஈரான் என்கின்ற ஒரு நாடு மட்டுமே எங்களுக்கு உதவி செய்ததாக அவர் சொல்லிட்டு, அந்த நன்றி கடனுக்காக எங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அவர்கள் செய்த அந்த ஈரான் செய்த உதவியை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தங்களுடைய நட்பு நாட்டிற்கு அந்த 1,00,000 வீரர்களோடு அவரும் போய் இறங்கியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 50,000 அமெரிக்க துருப்புகளை அமெரிக்கா வளைகுடா பகுதிகளுக்கு அனுப்பி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த மேலாதிக்கம் என்பது
உலகத்திலே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. என்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பெயின் நாடு டெஹ்ரானுடைய, அதாவது ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரான்ல தன்னுடைய எம்பேசியை அங்க அங்க கொண்டு வைத்திருக்கிறது. 1வது விஷயம். 2வது, பிரான்ஸ் நாடு அமெரிக்காவில இருந்து 129 டன் தங்கத்தை அவன்கிட்ட அமெரிக்காவுடைய பேங்க்ல இருந்தது. அதை பேசாம எடுத்துட்டு வந்துட்டு, பிரான்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு, இது அவன்கிட்ட பாதுகாப்பா இருந்தது அப்படின்னா அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அதை அந்த பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்து கொண்டு வந்தாச்சு பிரான்ஸ், இப்படிங்கிற ஒரு செய்தி. அதை போல உலகத்துல அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது நாடுகள்ல சண்டை நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படின்னா தான் அவனுடைய ஆயுதங்களை விற்க முடியும். தைவான் சைனாவுடைய உறவுகளை புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு தைவானுடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சீனாவுக்கு சென்றிருக்கிறாரு. சைனாவுடைய அந்த தலைவர் ஜின்பிங் அவர் மிகவும் ஒரு குதூகலத்தோட வார்ம் வெல்கமாக அவர்களை வரவேற்றிருக்கிறாருங்கிற செய்தி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அமெரிக்காவிற்கு வயத்துல ஒரு பெரிய புளியை கரைத்திருக்கிறது. அமெரிக்கா எப்படி சரிஞ்சிட்டு இருக்குங்கிறத பாருங்க. இந்த தைவானை வைத்து கொண்டுதான் சைனாவை மிரட்டி கொண்டிருந்தது அமெரிக்கா. பக்கத்துல போய் கப்பல்களை நிப்பாட்டுறது, ஏரோப்ளைனை சுத்தி பறக்க விடுறது, அந்த தைவான் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆயுதங்களை கொடுக்கிறது. இவங்களும் இந்த பிரிட்டனும் சேர்ந்து தைவானை அங்கீகரிக்க கூடாது, ஏன்னா சீனா என்பது ஒரு நாடாகத்தான் இருக்க முடியும். சீனாவில இருந்து இன்னொரு பகுதியாக, அதாவது ஷாங்கே ஷேக் அங்க சீனா புரட்சி நடந்த உடனே சீனாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த தைவானுக்கு சீனாவிலிருந்து ஓடி வந்த அந்த கூட்டம் தான் இங்க இருக்கிறது. எனவே அவர்களுடைய பகுதி என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இவன் அதுதான் சீனான்னு சொல்லிக்கிட்டு இருந்து இன்றைக்கு ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியுங்கிற அடிப்படையில உலக நாடுகள்லாம் சீனாவை அங்கீகரித்திருக்கும் போது அமெரிக்கா தைவானையும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சீனாவுக்கு ஒரு த்ரெட் கொடுக்கறதுக்கு. மேற்கத்திய நாடுகளும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்கா வீழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தைவானுடைய எதிர்கட்சி தலைவர் உள்ளே சென்றிருக்கிறார் சீனாவோடு பேச்சுவார்த்தை. இது ஒரு மிகப்பெரிய அடி அமெரிக்காவுக்கு. அடுத்தால இத்தாலி, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவங்க ஈரானோட அந்த அம்மையார் இன்றைக்கு மிகவும் நெருக்கமாக இணங்கி அதை அவங்களும் அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, 2 கொரியாவும் அங்கேயும் அப்படித்தான். வடகொரியா கிம் இல் ஜான் இருக்கிறாரு, இங்க தென்கொரியாவில் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு டெமோக்ரஸின்னு சொல்றாங்க, இன்னும் முதலாளித்துவ நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிற்கும் இடையில ஒரு மிகப்பெரிய, எப்பொழுதும் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இராணுவம், கப்பல்களும் விமானங்களும் தான் தாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 நாடுகளும் நெருங்கி வந்திருக்கின்றன. தெற்கு கொரியால இருந்து அந்த பார்டரை தாண்டி அவருடைய அந்த கிம்மை போய் சந்திச்சிருக்காங்கிற ஒரு செய்தியும் நடந்திருக்கிறது. இவை எல்லாம் கடந்த காலத்தில் நடந்ததை போல இனிமேலும் ஆயுதங்களை அமெரிக்கா உலகில் விற்க முடியாது என்கின்ற ஒரு நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது யூனிபோலார், ஒரே ஒரு தலைமைதான், ஒரு போல் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் உலகம் எவரிடமும் பெர்மிஷன், அனுமதி கேட்பதற்கான அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. மகிழ்ச்சியான நிலை உலகத்தில். வரவேற்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.